அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு நண்பகல் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி நண்பகல் வானிலை நிலவரம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆர்ஐ டேபிள் பட்டிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகளை தவறாமல் நீங்கள் பெறலாம். இது உண்மையாக சரியாக தெரிஞ்சதுன்னா உங்கள் உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு. நம்ம சொன்ன மாதிரியே எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரட்டாசி மாதம் பிறந்த ஆவணி 31லேருந்து மழைன்னு சொன்னோம். புரட்டாசி 6 வரைக்கும் அது நடக்க தான் போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்பொழுதே மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நண்பகல்லையே கடற்கரை ஓரத்தில், அதாவது மணல்மேடு கிராமத்தில் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு. நான் இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நேற்று முழுக்க மழை. நான் எப்போதுமே சொன்னேன், தெற்க மழை குறைச்சலாக இருக்கும், வடக்க கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. விழுப்புரத்தில் 19 சென்டிமீட்ரு, மயிலாடுதுறையில் 8 சென்டிமீட்ரு, 9 சென்டிமீட்டர் இப்படியே குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படியே நீடிக்குமா அப்படின்னா நீடிக்கும் தான். இப்போ என்னன்னா, வளிமண்டலத்தில் அரபிக்கடலில் இப்போ வெப்பம் லேசாக அதிகரிச்சிட்ருக்கு. அரபிக்கடலில் கேரளா, அதாவது கோவாவுக்கு பக்கத்தில்னு வச்சிங்களேன், கடல் பகுதியில் ஒரு சுழற்சி, ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது. மகாராஷ்டிரா சுழற்சி சுத்தமாக மறைஞ்சி போச்சு. அது பக்கத்தில் இன்னொரு அப்பர் ஏர் சைக்கிள் இதுக்கிட்ட மியான்மர்கிட்ட ஒரு சுழற்சி. இப்போ தென்சீன கடலில் ஒரு சுழற்சி இருக்குது. அது என்னடா உலக வானிலைன்னு நினைக்காதீங்க. ஹாங்காங்கிட்ட போய் அது 23ஆம் தேதி ஒரு பெரிய பாதிப்பை ஒரு சூப்பர் சைக்கிளோனால் பாதிக்க போகுது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தென்மேற்கு பருவக்காற்று அது வரைக்கும் பயணிக்குது நம்ம டெல்டா கடலோரங்கள் வழியாக. ரைட்டுங்களா? அதனால தான் மேற்கிலிருந்து வர்ற அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை இதை குளிர்வித்து இங்கேயும் மழை தருது. இதையும் தாண்டி அது அங்கே போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? இது அது 23ஆம் தேதிக்கு மேலே போங்காட்டியும் இதோட போயிடுமானா அது இங்கே சேர்ந்துடும். அதனுடைய எச்சங்கள் இங்கே வரும். எங்கே வரும்? வங்கக்கடல் பகுதிக்கு வரும். அது விக்ரஸாகி அது ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சக்தின்னு ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த புயல் வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வங்கக்கடலில் கொஞ்சோண்டு வெப்பநிலை லேசாக குறைய ஆரம்பிக்கும். அரபிக்கடல் பக்கம் கொஞ்சம் வெப்பம் உயர ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தென் மாவட்டங்கள் மக்கள் கொஞ்சம் இந்த வாட்டி அச்சப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரபிக்கடல் இப்படியே சுத்தமாக படுத்து போயிடுமோன்னு நினைக்கிறதுக்கு ஆனால் முகாந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. அரபிக்கடல் வெப்பம், ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஐடிசி செட் எப்போதுமே கீழே இறங்கும். அதாவது கடற்கரையிலேருந்து மகர ரேகைக்கு வர்றப்ப நிலநடுக்கோட்டு அந்த இது நகர்றப்ப இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கிறது நகருது. எம்ஜிஓ ஆக்டிவாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் மழைங்கிறது கடுமையாக இருக்கும். அதனால் தென் மாவட்டங்களில் இருக்காதுன்னு நினச்சோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. தென் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் லேசாக துளிர்க்குது. ரைட்டுங்களா? அதனால் மழை இருக்கும். ரைட்டு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமான மழை டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த புயல் ஒரிசா வட இதுனா 23ஆம் தேதி அது கரையை கடக்க போகுது. அது சக்திங்கிற ஒரு புயலாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்னன்னா, புரட்டாசியில் நடுவில் 10 நாள் மழை இருக்காது. புரட்டாசி கடைசியில் மழை பெய்ய போகுது. நான் பயந்த மாதிரியே ஆகப்பிச்சு. அதனால் இந்த தீபாவளி பர்ச்சேஸுங்கிறது கொஞ்சம் சிரமப்படும். அதாவது 17 to 23 பார்த்தீங்கன்னா, 24 செப்டம்பர் டு 30 செப்டம்பர், 1 அக்டோபர் 7, 8 அக்டோபர் டு 14 அக்டோபர் பயங்கர இதாக மழை பெய்ய தான் போகுது தென் மாவட்டங்களில். ஏன்னா கீழே ஐடிசி கீழே இறங்கிடுச்சு. அதனால் நல்ல மழை இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 நாள் இடைவெளி இருக்குது. இந்த அறுவடை விவசாயிகள் அதை பயன்படுத்திக்கணும். விதை விடுற விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நடவு நட்டு தான் தீருவேன், நீங்கள் சொல்லி என்ன நடந்துடவா போகுது அப்படிலாம் கிடையாது, வேணாம். ஆமாம், உண்மை தான். அது மாற்றத்துக்கு உட்பட்டது தான்.
நான் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறதுனால டெல்டா கரையோரங்களில் இருக்கிறவங்கள நடாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் திரும்ப திரும்ப இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கேன். திரும்பி போட்டுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க, போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க மழை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்லேயும் மழை வடிகால் பிரச்சனை இங்கே இது அதெல்லாம் இல்லாதவங்க செய்யலாம், போட்டு ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சிஸ்டம் வந்து 23ஆம் தேதி வர்ற சிஸ்டம் வந்து ஒரு புயலாக, ஒரு சக்திங்கிற ஒரு புயலாக, இல்லை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது கரையை கடந்து போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த 23 to 27, 25 to 30 வச்சிங்களேன், அது வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை இருக்கும், டெல்டாவில் மழை இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். அறுவடை விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதமாக அது இருக்கும். தென்மேற்கு பருவமழை இந்த புயல் வர்றப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். பெருசாக கொட்டி கேரளாவிலையும் இதுலேயும் தீர்த்துறாது. இல்லாத மழை பெய்யும். கேரளாவில் இருக்கிற ஒரு 18 மாவட்டங்களில் வந்து 14 மாவட்டங்களில் வந்து பற்றாக்குறை தான். இந்த நேற்று பேஞ்ச மழையில் அந்த குத்தாலம் பக்கத்துலேயே அன்றைக்கி எங்கள் குரூப்பில் போட்டிருந்தாங்க, அதான் எடுத்து போடுறேன். இவ்வளோ கஷ்டம் வந்து நிச்சயமாக நீங்கள் சம்பாவில் படுற மாதிரி தான் இருக்கும். நான் எதுவும் சாபம் விட்றான்னு நினைக்காதீங்க, இருக்கும். இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்க. ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ வந்து இதை விட்டுடுச்சுன்னா இதோட வந்து அக்டோபர் 18க்கு முன்னாடியே மழை கொட்டி தீர்த்துரும். எப்படி தென்மேற்கு பருவமழை முன்னாடியே ஆரம்பித்து கொட்டி தீர்த்ததோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காட்டி விட்டுடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 19-20 ஆந்திராவுக்கு பக்கம் ஒரு சுழற்சி ஒன்று ஆரம்பிக்கும். அது வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டதாக அனௌன்ஸ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் மழையே இருக்காது. அப்புறம் ஐப்பசி கடைசியில் தான் நவம்பர் ஒரு 15 தேதி 10, 14, 15 தேதிக்கு அதான் நிகழ்வு. நான் வருஷலாக சொல்லியிருப்பேன். வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து வருஷலாக வந்து மேலேருந்து கீழே இறங்கும். முதல்ல வந்து சென்னைக்கு ஒன்று, டெல்டாவுக்கு மரக்காணத்தில், அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில், அப்படியே கீழே இறங்கி வேதாரண்யம் இது வரைக்கும் வரும் ஒரு 4 நிகழ்வு. அதில் வந்து டெல்டாவில் வர நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வு, ஒரு காற்று நிகழ்வாகவே இருக்கக்கூடும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை வந்து விவசாயத்துக்கு திட்டமிடுறவங்க வந்து வடிகால்களை சுத்தம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். நிச்சயமாக மழை இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. லானினா நெகட்டிவ் ஐஓடி, எம்ஜிஓ ஆக்டிவாக இருக்க போது, ஐடி செட் கீழே இறங்க போது, வெப்பமண்டல காற்றுக்குவிதல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் வந்து கடுமையான மழைங்கிறது வந்து டெல்டா கரையோரங்களில் சென்னை இந்த வாட்டி வந்து சுத்தமாக மாட்ட போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு சிட்டியில் வந்து வடிகால் பிரச்சனைங்கிறது வந்து பெரிய விஷயம். இது எல்லாமே கூடிய வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேப்பு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, எல்லாருமே பெரிய பெரிய வானிலை ஆய்வாளர்களும் சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், நம்ம வந்து இதில் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா, என்னடா அவன் திரும்ப திரும்ப நடந்தன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிறது, ஏன்னா 10 ரூபா 50,000 ரூபா செலவு பண்ணி நடவு நட்டால் கிடைக்கிறது 25,000 75,000 கிடைக்கிது. இதுக்கு வந்து முதலும் போய், ஏன்னா இந்த வாட்டி குருவை வந்து 30 மேனி எல்லாருக்கும் நல்லா விளைஞ்சிருக்கு, அதை சம்பாவில் விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்க, வர்றது வரட்டும், அதுக்காக நான் சும்மாவை போட முடியும் நிலத்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா நடவு செய்யுங்க, ஒன்றும் வேலை. வடிகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு செய்யுங்க. கடவுள் கிருபை என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். ரைட்டுங்களா? நம்ம கையில் அது எதுவும் இல்லை. இயற்கை வந்து எப்படி வேணாலும் மாறும். அதனால் நம்ம சொல்லிவிட்டு நம்மளும் மாட்டிக்க முடியாது. அதனால் வந்து வடிகாலை சுத்தம் பண்ணி வச்சிங்க, அதிகமான மழை இருக்குது. இப்போ புரட்டாசி வந்து ஒரு 7-8 தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வரைக்கும் பழையபடி ஆரம்பிச்சிடும். 2 நிகழ்வு வருது. 2 நிகழ்வால் கடுமையான மழை இருக்குது. திரும்ப 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 அதே தான் சொல்லி ஆகணும். அதனால் வந்து மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது, அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சீங்க, போட்டுக்கிட்டு சம்பாவில் வந்து, ஏன்னா மாசி மாதம் வரைக்கும் மழை இருக்குது. அதனால் யோசனை பண்ணுங்கள். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.